ரொம்பவே மருத்துவ குணம் உள்ளது. ஆனால் மஞ்சள் வந்து பொங்கலுக்கு போட மாட்டாங்க, பானையில் கட்டுறாங்களாம். எதுக்குன்னு தான் தெரியல. தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பானையில் பார்த்தீங்கன்னா பட்டையை போட்டு வந்தாச்சு. பானையெல்லாம் பட்டையை போட்டு எடுத்தாச்சு. மஞ்சள் கிழங்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பானையெல்லாம் மஞ்சள் கிழங்கை சுற்றி நம்ம பொங்க வைக்க போகிறோம். சம்பல்கான் இழுத்து நல்லா கட்டுங்க, அவரும் அது மாதிரி பானை ஆட விடாமல் பிடிச்சிக்கங்க. ஏன் சம்பல்கான், உங்களுக்கு தெரியுமா மஞ்சள் எது கட்டுறாங்கன்னு? பானைக்கு இது உழுகாமல் இருக்கிறக்கா இருக்கு. பானை விழுகாமல் இருக்கவா? ஏதோ சாங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். எதையும் மஞ்சள்கரமாக ஆரம்பிக்கணும்பாங்கல்ல, அதனாலயா? அதனால கூட இருக்கலாம். தை பொங்கல் முதல் பொங்கலும்பாங்க, அதனால மஞ்சள் கட்டி ஆரம்பிக்கிறாங்களே. இப்படி இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். மஞ்சளை கரெக்டாக கட்டிட்டேன். இனிமேல் தான் நம்ம பொங்க வைக்க போகிறோம். பொங்கல் வச்சிடலாம். வரீங்களா? இதோ வந்துட்டே இருக்கிற பாருங்க, கரும்பு தூக்கிட்டு. இன்னைக்கு பொங்கலை கொண்டாடியே ஆகணும். பொங்கலோ பொங்கல், கரும்பு பொங்கல். கரும்பு பொங்கல்ல சம்பல்கான் கருப்பட்டி பொங்கல். அப்படியா? ஓகே, கருப்பட்டி பொங்கல் இன்னைக்கு. இந்த பொங்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா வழக்கமா நம்ம செய்யற பொங்கல் மாதிரி கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். முழுசா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அளவு சொல்லி தான் நாங்க பண்ண போறோம். அளவையும் பார்த்துருங்க. 1 கிலோ அரிசி, 400 கிராம் பாசி பருப்பு. இதை வச்சு தான் நம்ம பொங்கல் செய்ய போறோம். 400 கிராம் பாசி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருப்பட்டிலே 2 விதமான கருப்பட்டி இருக்கு, பனங்கருப்பட்டி, தென்னங்கருப்பட்டி. நம்ம இன்னைக்கு பனங்கருப்பட்டி தான் எடுத்துருக்கோம். பனங்கருப்பட்டி இடிச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதை அப்படியே பச்சரிசியில் போட்டு நல்லா நம்ம அலசி எடுக்கணும். கருப்பட்டியை நம்ம இடிச்சு எடுத்துட்டோம். இதை அப்படியே நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். எதனால காய்ச்சி எடுக்கிறோம் அப்படின்னா, பனங்கருப்பட்டியில் எப்போவுமே உள்ள தூசி இருக்குங்க, அதை வந்து நம்ம வடிகட்டி எடுக்கணும். அதனால தான். கருப்பட்டி பாதி முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கருப்பட்டியை அப்படியே நம்ம காய்ச்சி எடுக்கணும். கருப்பட்டியை பார்த்தோன்னே வாய் ஊற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. கருப்பட்டியை கிண்டும் போது அதோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கருப்பட்டி எப்போவுமே கருப்பட்டி தான். அவ்வளோதான். உங்களுக்கு பாதி கரைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் பாதி கரைஞ்சிருச்சுன்னா நம்ம இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், கருப்பட்டி ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. சம்பல்கான் இறக்குங்க. இதோ ரெடி ரெடி ரெடி. பொங்கல் ஏற்றிடலாம். பொங்கல் பண்ண நல்லா சூடாயிருச்சு. 4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். சம்பல்கான், பொங்கல் பொங்கும் போது குழவை போடணும். தண்ணி நல்லா சூடாகட்டும், மூடி வச்சுருவோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்பத்கான் ஒரு வீர சாகசம் ஒன்று பண்ண போகிறாரு. சம்பத்கான், ஆமாம், கரும்பு சாப்பிட்ணும் ஆசை வந்துருச்சு. அதுக்காக கரும்பை ஒரே உடையில உடச்சிட்டோம். சாப்பிடுஞ்சி. கரும்பு ஸ்ட்ராங்காக இருக்கா, இல்லை நீங்கள் வீக்காக இருக்கீங்களா? நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, கரும்பு வீக்காக இருக்கா? உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்கோங்க. கரும்புலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு பெத்த பீஸ் மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு கல். தண்ணி சூடாயிடுச்சு. அலசி வச்சு அரிசியும் பருப்பு போடலாம்.
கருப்பட்டி காய்ச்சும் போது நான் தூசி இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இதில் இருக்க பாருங்கள். இது என்னென்னா பனையோட ஓலை தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். இது அப்படியே நம்மளுக்கு கருப்பு கலரில் மாற ஆரம்பிச்சிடும். அப்போ தான் கருப்பட்டி பொங்கலுங்க. இதுவும் நல்லா அப்படியே நம்ம கொதிக்க விடணும். அடாடா, கருப்பட்டி சேர்த்தோன்னே அதோட மனமே தனிதாங்க. ஒரு 10 ஏலக்காய் இடித்து எடுத்துக்கலாம். பத்து ஏலக்காய், பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் எதுக்கு அப்படின்னா, இந்த கருப்பட்டி பொங்கலுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால தான் பச்சை கற்பூரம் போகிறோம். கிடைச்சா நீங்கள் போட்டுக்குங்க, இல்லைன்னா தேவையில்லை. பச்சை கற்பூரத்தை நம்ம நல்லா இப்படி உடைச்சி போட்டுக்கலாம். வேக வேக அதுவே நம்மளுக்கு கரைய ஆரம்பிச்சிடும். சம்பல்கான் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. பொங்கல் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஃபைனல் டச் ஒன்று கொடுக்கணும். அதுவும் எப்படின்னு பார்த்துருங்க. சம்பல்கான் இறக்கிடுங்க. நூற்றி 150 கிராம் முந்திரி, 150 கிராம் திராட்சை. சட்டி நல்லா சூடாயிடுச்சு. 200 கிராம் நெய். முந்திரி முந்திரி அப்படியே நம்மளுக்கு கலர் மாற ஆரம்பிக்குது. நல்லா வறுபட்டு வருது. இந்த நேரத்தில் தான் நம்ம திராட்சை போடணும். சம்பத்கான் திராட்சையை போடுங்க. திராட்சை அவ்வளோதான். திராட்சையும் முந்திரியும் நல்லா நம்மளுக்கு வறுபட்டு வந்துருச்சு. திராட்சை எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்து அப்படியே நம்ம பொங்கலில் ஊற்றிட வேண்டியதான். சம்பத்கான் தூக்கி ஊற்றுங்க. இதோ சம்பத்கான் பொங்கல் வாசனை எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. முதல் வேலையை சாப்பிடணும் போல இருக்குது. சாப்பிட்ருவோம். முந்திரி பருப்பு கருப்பட்டி பொங்கல்.